மாமா ஃபைல். நீ எப்படிங்க? உன்னை யார் உள்ள விட்டது? மாமா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு மட்டும் தான் பிடிக்கும். என்ன மட்டும் தான் பிடிக்கும். வேற யாரு கூட நீங்க வாழ்ந்துக்கிட மாட்டீங்க. சும்மா தேவையில்லாம பிடிவாதத்துல மறுபடியும் உங்க வாழ்க்கையை நீங்க இழந்துறாதீங்க. உங்களுக்கு அந்த கையில ஒரு துளி கூட பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கட்டாயத்தின் பேர்ல அவளை கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஏன்னா உங்க அம்மாவுக்கு பிடிக்கும், உங்க பொண்ணுத்தரன் எனக்கு பிடிக்கும், உங்க விக்கியன் எனக்கு பிடிக்கும், உங்க அண்ணிமாருக்கு பிடிக்கும், உங்க அக்காமாருக்கு பிடிக்கும். ஆனா உங்களுக்கு பிடிக்காது. உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கையில பிடிக்கும். அதனால உங்க தலையில வலுக்கட்டாயமா கட்டி வைக்க பாக்குறாங்க. உங்களுக்கு பிடிக்காது. ஆனா மத்தவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க. அப்படிதானே மாமா? மறுபடியும் உங்க வாழ்க்கையை இழந்துறாதீங்க மாமா. அந்த கையிலோட நீங்க வாழ்ந்துட மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காதே. அது உண்மைதான். நீ சொன்ன பாரு, கையில் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. அது 100% உண்மை. ஆமா மாமா, உங்களுக்கு பிடிக்காதே. கையில எனக்கு பிடிக்காது. கையில எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா கையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். மாமா உண்மைதான். நான் கூட கல்யாண வாழ்க்கைங்கிறது உடல் சார்ந்து அழகு சார்ந்ததுன்னு நினைச்சிட்டேன். இல்ல இல்ல, அது உள்ளம் சார்ந்தது. கையில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நிஜமா என் வாழ்க்கைய அவ மாத்துவான். மாமா நீங்க இல்ல மாமா, அதை நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ கூட உங்களால வாழ முடியாது மாமா. கல்யாணம் மனசு சார்ந்ததுன்னு எனக்கு தெரியும். அதே நேரத்துல அது உடல் சார்ந்தது கூட தான். மறந்துடாதீங்க. நீங்க உங்களையே ஏமாத்திக்கிடாதீங்க மாமா. உடல் சார்ந்தது அது பிடிச்சவங்க கூட தான் மாமா சேர முடியும். கையில உங்களுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானவங்களே இல்ல. ப்ளீஸ் மாமா, அதுக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. கையில வேண்டான்னு தான் சொல்ல வரேன். நீங்க கையில் கூட வாழ்ந்தா நீங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது மாமா. நிஜமா சொல்றேன், நீங்க கையில் கூட வாழ்ந்துக்கிட மாட்டீங்க மாமா. சொன்னா கேளுங்க மாமா, உங்களுக்கு கையில் வேண்டாம். உங்க எண்ணங்கள் வேற, உங்க ஆசைகள் வேற, உங்க எதிர்பார்ப்பு வேற. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கையில் இல்ல மாமா. அவ கூட நீங்க வாழ்ந்துக்கிட மாட்டீங்க. ப்ளீஸ் மாமா, சொன்னா கேளுங்க. நீங்க எது கிளம்பலாம் மாமா. ப்ளீஸ் மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா. தப்புதான் மாமா. ஆதிராக்கா கூட சேர்ந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்புதான். அது நீங்க எனக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துல தான் அங்க போய் சேர்ந்தேன். அங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் முழுசா அவ ஆளாவே மாறிட்டேன். நான் என்னையே மறந்து அவ கண்ட்ரோலுக்குள்ள நான் போயிட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு அப்பாவி பொண்ணு. ஒரு ஏழை தாய்க்கு பிறந்த ஒரு அப்பாவி பொண்ணு. சூது வாது எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணு. திடீர்னு ஏமாற்றம் அடைஞ்ச உடனே அதை என்னால தாங்கிக்க முடியல. தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டேன். தப்பான நபர் கூட நான் சேர்ந்ததுனால நான் நல்ல வாழ்க்கையை இழந்துட்டேன். சாரி மாமா. நான் என்ன நானே மாத்திக்க முயற்சி பண்ணாலும் என்னால அங்கிருந்து வெளியில வர முடியாம இருந்தது. முழுசாவ கண்ட்ரோலுக்கே நான் போயிட்டேன். உங்களை வெறுத்து, உங்க குடும்பத்தை வெறுத்து, உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தீங்கு நடந்தா போதுங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அதுக்கு காரணம் உங்க குடும்பத்து ஆட்கள் தானே நம்மள பிரிச்சாங்க அப்படிங்கிற கோவம். என் கிசர் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களேங்கிற கோவம். என் கிசர் மாமா இனிமே எனக்கு கிடைக்கவே மாட்டாருங்கிற பயம். அவர் எனக்கு கிடைக்கல, யாருக்குமே கிடைக்க கூடாதுங்கிற ஆத்திரம். அது எல்லாமே உங்க மேல உள்ள காதல் தான் மாமா. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் நான் உங்களை விரும்பினேன். ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலை எனக்கு குற்றவாளியா மாத்திச்சது. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தேன். என் தலையில நானே மண்ணலி போட்டுக்கிட்டேன். இப்போ உங்க மனசுல இடம் பிடிக்க முடியாம, உங்களை வெறுக்கவும் முடியாம, உங்களை விட்டு கொடுக்கவும் முடியாம, இப்போ நீங்க நல்லா இருந்தா போதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் மாமா. அதனால தான் சொல்றேன் மாமா, உங்களுக்கு கையில் வேண்டாம். நீங்க அவ கூட வாழ்ந்துக்கிட மாட்டீங்க மாமா. ப்ளீஸ் மாமா, வேண்டாம் மாமா. உங்களுக்கு கையில் வேண்டாம். வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குது, மனசு தவிக்குது. எம்மா, இன்னும் உனக்கு வாமிட் நிக்கலையா? என்ன வேலைக்கு கிளம்பிட்டியா? நீ இப்படி இருந்தா நான் எப்படி வேலைக்கு போட்டோம்? இப்ப காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. குடிச்சாலே உனக்கு வாமிட் வந்துருதே. நான் எப்படி உன்னை போட்டுட்டு போட்டோம்? இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. பச்சை தண்ணி கூட குடிக்கல. வீட்டுக்குள்ள மயக்கம் போட்டு கிடந்தா யாரு பாப்பா? டேப்லெட் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். நீ கிளம்பு. இப்ப இந்த நிலைமையில உன்னை பாக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். என்ன பாடுபடுத? தூங்கல, சாப்பிடல, பச்சை தண்ணி கூட உடம்புக்குள்ள போகல. அது சில குழந்தைங்களுக்கு அப்படிதான் இருக்கும்.
முடியல. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பு. இது என்னடி பண்ண? உன்னை இந்த நிலைமையில போட்டு நான் எப்படி போக முடியும்? எங்க பாரு, என்னால இப்போ டூட்டிக்கெல்லாம் போக முடியாது. எப்படியும் ஒரு 3 மாசம் ஆகும். எனக்கு எதை பார்த்தாலும் வாமிட் வருது. நான் இப்போ மெடிசன்லாம் பார்த்துக்கிட மாட்டேன். உன் சம்பளத்தை நம்பி தான் இருக்கேன். நீ கிளம்பு. ஏடி, பேசாம பொண்ணுத்தரக்கிட்ட சொல்லிட்டே, நாளைக்கு வேற ஏதாவது விபரீதமா ஆயிராம. பொண்ணுத்தர மட்டும் நீ படுற பாட்டை பார்த்தாரோ அவ்வளவுதான். அதுலயும் அவர் பிள்ளைய நீ சுமந்துக்கிட்டு இருக்க, படாத பாடுபட்டுட்டு இருக்க. இந்த மணி நேரத்துல எனக்கே சொல்லலன்னு சொல்லி அவர் கோவப்பட போறாரு. உன்னை நல்லா பாத்துக்கிடுவாருடி. அவர்கிட்ட சொல்லு. சொல்லு. என்ன சொல்ற? கோர்ட்டு வாசல போய் நிக்க சொல்றியா? கொட்ட இடத்துல பேப்பர்ல போட்டுருவாங்க. கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கேஸ் கோர்ட்லயே இருக்குது. இன்னும் 3 மாசம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பொண்ணுத்தர இப்படி பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. இது ஒண்ணு அவர் வேணும்னே பண்ணல, எங்களை மீறி நடந்தது. இத போய் அசிங்கப்பட சொல்றியா? என் புள்ள அசிங்கமான அடையாளமா இருந்துடக்கூடாது. பொண்ணுத்தர பிள்ளையா கம்பீரமா நிக்கணும். எனக்கு தெரியும் எப்ப சொல்லணும்னு. எனக்கு தெரியும். வேற ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா ஊரே கேட்கும் யார் புள்ளன்னு. அப்ப என்ன பதில் சொல்லுவ? புள்ளைய கொடுத்தார்ல, அவர் நம்பினா போதும். இன்னும் நல்லா கேட்டுக்க. 9ஆவது மாசமோ இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இது உங்க பிள்ளைதான் சொன்னு வச்சுக்க. எந்த மனுஷன்டி ஏன் பொண்ணுத்தர நம்புவாரு? அப்படி நம்புனா பரவாயில்ல, அப்படி நம்பட்டாலும் பரவாயில்ல. நான் அவர் நம்புவார் நம்பி என் வயத்துல கொண்டு சுமந்துக்கிட்டு இருக்கல. இது ஏன் புள்ள, என் வயத்துல இருக்கான், ஏன் புள்ள. இவனை பெத்து ஆளாக்கி அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து ஏன் பொறுப்பு. நம்புவாரு, என் பிள்ளைக்கு அப்பா நம்புவாரு. நாள் கடந்து போய் எப்படிடி? எனக்கு சந்தேகமா இருக்குது, பயமாவும் இருக்குது. எனக்கு எந்த பயமும் இல்லை. இன்னும் ஒரு 3 மாசம் மட்டும் என் குழந்தைய நான் பத்திரமா பாத்துக்கணும். அந்த ஆதிரா கண்ணில் படாம பாத்துக்கணும். அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஆதிராக்கு தெரிஞ்சிட்டுனா அதான் பயமா இருக்குடி. என்ன பண்ணனு தெரியல. இந்த 3 மாசம் மட்டும் என் பிள்ளைய நான் பொத்தி பாதுகாத்துக்கிட்டேன். அப்புறம் யார் நினைச்சாலும் என்ன என் பிள்ளைய பிரிக்கவே முடியாது. என் புள்ள, என் புள்ளடி. அந்த தெய்வம் என் கண்ணீரை பார்த்து நான் பட்ட அவமானம், தனிமை எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு கொடுத்த பரிசு. இந்த ஒரு 3 மாசம் மட்டும் நான் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் கண்டிப்பா பொண்ணுத்துறைக்கு சாதகமா தான் முடியும். அப்புறம் ஒருவேளை தெரிஞ்சா கூட நான் பாத்துக்கிடுவேன். சரி, கவனமா இரு. அப்புறம் டிஃபனு லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நேரத்துக்கு சாப்பிடு, சரியா? கொஞ்சமாவது சாப்பிடு. நான் போயிட்டு நைட் வரை 8 மணி ஆயிரும். சரிடி. சரி, போயிட்டு வரேன். சரி தங்கப்புள்ள, அம்மா தனியா இருக்கேன்னு எனக்கு பாதுகாப்பா வந்திருக்கீங்க. இனிமேலே நீ அம்மாக்கு பாதுகாப்பா, அம்மா கூட அம்மாக்கு துணையா இருக்கணும், சரியா? அம்மாவும் நீயும் ரொம்ப பாசமா இருக்கணும். எனக்கு நீ, உனக்கு நான். நிஜமா உங்க அப்பா உன்னை தேடி வருவாரு. உங்க அப்பா உன்னை நம்புவாரு. எனக்கு தெரியும் உன் அப்பா நம்புவாரு, உன்னை நம்புவாரு. நீ அவர் புள்ளன்னு நம்புவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? இன்னும் ஒரு 3 மாசம் தான். அப்புறமா நம்ம அப்பா கிட்ட போலாம். அப்பாவை உனக்கு நான் காட்டுறேன். எனக்கும் அப்பா ஞாபகமா தான் இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல உங்க அப்பா நம்ம கூட இருந்தாருன்னா என்ன மகாராணி மாதிரி பார்த்திருப்பாரு. உங்க அப்பாவுக்கு ஒரு கனவு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய தோட்டத்துல ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுக்குள்ள மகாராணி நானும், மகாராஜா உங்க அப்பாவும், இளவரசர் நீயும், இளவரசி நம்ம அக்காவும், அதாவது உன் அக்கா, 4 பேர் மட்டும் அந்த தோட்டத்து வீட்டுக்குள்ள வாழணுமா. உங்க அப்பா வயக்காட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு டயர்டா வீட்டுக்கு வந்து என் கையால சாப்பிடணுமா. உங்களெல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சணுமா. நார்க்கட்டுல வெளியில போட்டு நிலாவை பார்த்துட்டே உங்களுக்கு சோறு ஊட்டணுமா. உங்களை அப்படியே தாலாட்டு பாடி தூங்க வைக்கணுமா. அப்படின்னு உங்க அப்பாவுக்கு 1000 கனவு இருக்கு. உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசைலாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அம்மா என் கூட சந்தோஷமா வாழணும். அந்த ஆசையை கூட நான் உங்க அப்பாவுக்கு கொடுக்கலடா. அந்த ஆசையை கூட நான் உங்க அப்பாவுக்கு கொடுக்கல. உங்க அப்பா ரொம்ப நல்லவரு. உங்க அப்பா ரொம்ப பாசக்காரரு. உங்க அப்பா என் மேல உசுரா இருப்பாரு. உனக்கும் அப்பா பிடிக்கும்ல? எனக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். பாவம், என்னை பார்க்காம எப்படி இருக்காரோ தெரியல. இப்ப மட்டும் நீ அம்மா வயிற்று இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயா, அவ்வளவுதான். அப்பாவை கையிலே பிடிக்க முடியாது. சந்தோஷத்தை சொல்லுவாரு.
நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாரு, நம்ம கூடயே இருப்பாரு. அந்த கேஸ் ஃபைல கரெக்டா 11 மணிக்கு கோர்ட்ல கொண்டு ப்ளீஸ் பண்ணணும், புரியுதா? ஓகே சார். அந்த நல்ல கல் கேஸ் ஃபைல சீக்கிரம் டேபிள் கொண்டு வாங்க. அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்துச்ச அந்த கொல்ல அந்த டீடைல் என்னாச்சு சார்? அதை முரளி சார் பாத்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஆதாரம் எவிடன்ஸ் எதனால என் டேபிளுக்கு உடனே வரணும். முரளி சார் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். சார் முரளி சார் வேணா இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? அப்புறமா பேசிக்கிறேன், இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே சார். சார் இப்படிதான் அடிக்கடி. சரி வெளில வாங்க. என்னாச்சு? கான்ஸ்டபிள் 2 வெளில போறாங்க. அண்ணே என்னடா? என்னண்ணே என்னாச்சு? நீ ஏன் அடிக்கடி ஒரு மாதிரி ஸ்டக் ஆயிடுற? என்னண்ணே என்னாச்சு? அண்ணா எல்லாம் நோட் பண்ணிட்டாங்கண்ணே. திடீர்னு பேசிட்டு இருக்கும்போது நீ மாதிரி ஸ்டக் ஆயிருக்கியா? என்னன்னாச்சு? நல்லதான் பேசிட்டு இருக்கேன். அப்பான்னு கூப்பிடுற சவுண்ட் கேக்குறா. அப்பான்னு கூப்பிடுற சவுண்ட் கேக்குறா. பாதிதாபமா அப்பா அப்படின்னு பாசமா பாசத்துக்கு ஏங்குற மாதிரி எங்களை அப்படி தவிக்க விட்டுட்டு இருக்கீங்களே, எங்களை வந்து பாருங்கன்னு சொல்ற மாதிரி ஏக்கத்தோட கூப்பிட்ட மாதிரி இருக்குடா. அந்த குரலை கேட்டா எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குடா. ஐயோ, நான் பாப்பால நல்லதானே பாத்துக்கிறேன். ஆமாண்ணே, நான் இப்ப கூட தூக்கிட்டு கொண்டு விட்டுட்டு தானே போனேன். அப்ப ஏன்டா எனக்கு அப்படி கேக்குது? தத்ரூபமா கேக்குடா. கேட்குன்னு கேட்கதானே செய்யும். உன் புள்ள பூமிக்கு வந்துட்டானே, கேட்கதானே செய்யும். இத்தனை வருஷம் உன் கனவு, உன் குழந்தை, அந்த குழந்தை பூமிக்கு வந்தாச்சு. ஆனா அது உனக்கு தெரியாது. நான் சொல்லலாம் நினைச்சாலும் அத சொல்ற நிலைமையில இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். எங்க அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சது வாழ்த்துக்கும் பூமிக்கு குறிப்பா. அவன் உன்னை நல்லா பாத்துக்கிடுவான். யார் எதுத்தாலும் சரி உன்னை கைவிட மாட்டான். இங்க பாரு, கூட நான், என் தம்பி, குடும்பமே இருக்குது. நீ யாரை பத்தியும் கவலைப்படாத. வா, இங்க பாரு, என் அப்பாவே உன் வயிற்றுல இருக்காரு. நாங்க எங்க அண்ணனுக்கு பிறக்க போற பிள்ளைய எங்க அப்பாவை தான் பாக்குறோம். இங்க பாரு, உன்னையும் என் அண்ணன் புள்ளையும் நல்லா பாத்துக்கிறோம். வா தேன்மொழி. யாருக்கு தான் ஆசை இருக்காது இந்த மாநிலத்துல புருஷன் கூட இருக்கணும்னு? என் பிள்ளைக்கு அப்பா வேணும் தான் எனக்கும் ஆசை. அதான மோன, வா. இங்க உன்னை யாரு பாப்பா சொல்லு. இங்க பாரு, எங்க அண்ணனுக்கு போட்டு ரொம்ப கோவப்படுவோம். நீ வா. இந்த மாநிலத்துல உன்னை யாராவது கவனிக்கிறதுக்கு வேணும். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. உலகமே எதிர்த்தாலும் சரி, உன்னையும் எங்க அண்ணனையும் பிரிக்க விட மாட்டேன். இந்த குழந்தை, நீ, எங்க அண்ணன் சந்தோஷமா வாழணும். நான் எந்த எல்லைக்கு போற ரெடியா தான் இருக்கேன். வா. அது எனக்கு தெரியும், கைவிட மாட்டீங்க. வேற என்ன? வா, வாழ போலாம். வா. இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அதுக்கு இல்ல, என்ன? ஆதிராக்கு இன்னும் டைவர்ஸ் கொடுக்கிறதுக்கு 3 மாசம் தான் இருக்கு. அவ கிடக்கா, எங்க அண்ணன் ஏறது கூட பார்க்க மாட்டான். வா. கோட்டை ஆடணும்னு இருக்குதே. வயித்துல வளர்ந்து பொண்ணு தரப்பில்லன்னு தெரிஞ்சதுன்னா கோட்டை அவ்வளவுதான். பொண்ணு தெரிய உண்டு ஆக்கிடுவாங்க. அப்ப ஆதிரா சொன்னது அத்தனையும் உண்மை ஆயிரும். உங்க அண்ணனுக்கு வேலை மட்டும் இல்ல, வாழ்க்கையே போயிரும். அதுக்கு ஆதிரா ஏற்கனவே பழி அப்படிதான் போட்டிருக்கா. என் மேல உள்ள மோகத்தினால தான் அவர் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறேன்னு. இப்ப அதை ஊச்சிக்கப்படுத்தின மாதிரி ஆயிரும். நிரந்தரமா நானும் பொண்ணு தெரியும் பெரிய நிலைமை ஆயிரும். இன்னும் 3 மாசம் தானே, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிரும். அப்புறம் நானே வந்து அவர்கிட்ட சொல்றேன். அந்த ஆதிரா கிட்ட இருந்து அவர் நிரந்தரமா டைவர்ஸ் வாங்கிட்டு வரட்டும். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி கோர்ட்டு கேஸ்னு போனா இந்த குழந்தைய எல்லாரும் அவமான சின்னமா தான் பாப்பாங்க. அன்னைக்கு நடந்த சம்பவம் எங்களை அறியாம நடந்தது. அவரே தெரியும், விளக்கம் வேண்டாம். எந்த தப்புமே பண்ணாம உங்க அண்ணனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்றீங்களா? கோர்ட்டு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க சொல்றீங்களா? இது அவரே அறியாம நடந்ததே. கோர்ட்டுட்ட போய் நம்ம என்ன அப்படியே விளக்கம் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, எதனால இப்படி நடந்ததுன்னு எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. இங்க என்கவுண்டர் பண்ண வந்தது, அங்க நடந்த அசம்பாதம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துரும். நான் அதை யோசிக்கவே இல்லையா? எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் வெளியில சொல்லல. அவர் ஏங்க வந்தாரு, எதுக்கு வந்தாரு, என்ன நடந்தது அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்கும் போது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துரும். பொண்ணுத்துல பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிடுவாரு. சரிதான். இன்னும் 3 மாசம் தானே, யாருக்கும் தெரிய வேண்டாம். அண்ணனுக்கு மட்டுமா சொல்லட்டுமா? சத்தியமா சொல்றேன், அவர் புள்ள என் வயிற்று இருக்குன்னா அவரால் அங்க கண்ட்ரோலா இருக்க முடியாது. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஏத்து நிப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிள்ளையும் நானும் தான் முக்கியம். அப்படிதான் அவர் நினைப்பாரு. என்னையும் பிள்ளையும் இப்படி பாக்கலாம் தான் நினைப்பாரு. யார் என்ன சொன்னா நினைப்பாரு. வேண்டாம், 3 மாசம் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோங்களேன். சரி. வீட்ல யாருக்கா தெரிஞ்சுனா கண்டிப்பா பொண்ணு திரைக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா பொண்ணு திரைக்கிட்ட யாருமே போய் சொல்லிக்கிட மாட்டாங்க, உண்மையை சொல்லிடுவாங்க. சரி, அப்போ நீ பத்திரமா இருந்துக்கிடுவியா? நான் அப்பப்போ வந்து பார்க்க வரேன். சரி. எது நினைச்சு கவலைப்படாத, நான் வாரத்துக்கு 2 நாள் வரேன். சரி. ஏதாவது வேணும் வைக்கணும்னா எனக்கு உடனே கால் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். சரி, போடுறதுக்கு ட்ரெஸ் பழங்கள் எல்லாம் வாங்கி தந்துட்டு போறேன். உன்னையும் பாத்துக்க, எங்க அப்பாவையும் பாத்துக்க. எங்க அப்பாவுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்லை.
எங்க அப்பா உருவத்துலதான் எங்க அண்ணன் இருக்கும். எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா சாகும் போதே பொண்ணு பிறக்க போற பிள்ளைதான் உங்க அப்பா மறுபடியும் பிறந்து வருவாருன்னு சொல்லிட்டு செத்துருக்காங்க. சரி அழாதீங்க. நான் எங்க அப்பாவை பார்த்த ஞாபகமே எனக்கு இல்ல. அப்பாவை பார்க்கறதுக்கு எந்த பிள்ளைக்கு தான் பிடிக்காது. எங்க அப்பா எங்க அண்ணன் பிள்ளை உருவத்துல இந்த மண்ணுக்கு வருவாரு. அவர் நாளுக்காக தான் நான் இத்தனை நாள் ஏங்கி போயிருந்தேன். எங்க அண்ணன் ஆதிரா கூட சேர்ந்து வாழும்போதெல்லாம் என்னைக்கிடா எங்க அப்பா வருவாருன்னு நான் காத்துட்டு இருந்தேன். அந்த பாவி எங்க கூட இருந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கான். எங்க அண்ணன் இவ்வளவு பெரிய ரகசியத்தை எங்க கிட்ட சொல்லவே இல்லை. அதோட என் கனவு நாசமனா போச்சுன்னு நினைச்சேன். எங்க அப்பாவை இனிமேல் என் லைஃப்ல நான் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா என் அப்பா இந்த மண்ணுக்கு வருவான்னு எங்க அம்மா பண்ணி கொடுத்த சத்தியம் நிறைவேறி இருக்கு. எங்க பாரு, உன்னையும் எங்க அப்பாவையும் எதிர்பார்த்து என் குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்பாவையும் நீ பெத்து கொடுக்க போற. என் கண்ணுக்கு நீ ரொம்ப வசதியா தெரியற. எங்க அப்பாவையும் நீ நல்லா பாத்துக்க. என்ன வேணாலும் நான் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். சரியா? இது போதும். இப்படி ஒரு தோழன் கூட இருக்கும் போதே எனக்கு என்ன கவலை? நான் ஏதாவதுன்னா உனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். சரி, உடம்பு நல்லா பாத்துக்க. சரியா? ஹாஸ்பிட்டல் இருக்கலாம். இல்ல, கொஞ்ச நாளைக்கு போக வேண்டான்னு இருக்கேன். சரி சரி சரி. ஏன்னா ஹாஸ்டலுக்கு போனா கண்டிப்பா யாருக்காவது தெரிஞ்சிடும். வெளியில போனாலே விஷயம் தெரிஞ்சிடும். சரி, அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டு விடுறேன். வேண்டாம், அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. உன் அக்கௌண்ட்ல இருந்து என் பணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா யாருக்காவது சந்தேகம் வந்துடும். கண்டிப்பா எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. நான் அப்பப்ப என்னைக்காவது வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றேன். அது மட்டும் போதும். வேற வார வந்து பாக்குறது எதுவுமே வேண்டாம். இந்த 3 மாசம் தான். ஒன்னையும் பள்ளியை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுவேன்? நான் யார் மூலமாவது தெரியப்படுத்துறேன். சரியா? சரி, பத்திரமா இருப்பல. வயிற்று இருக்கிறது உங்க அண்ணன் பிள்ளை. நான் பத்திரமா பாத்துக்கிடுவேன். உன் அன்போ அரவணைப்போ எனக்கு கிடைச்சிருக்குது. இது போதும். இந்த தைரியத்திலே நான் இருந்துருவேன். சரி, பத்திரமா இரு. நான் போயிட்டு வரேன். இல்ல, சாப்பிட்டுட்டு போவா. இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். சரியா? என் அப்பா அப்பான்னு கூப்பிடுற அந்த குழந்தையோட குரல் யாருடைய குரலுடா? அப்பா. என்னது? அப்பா குரல்? அப்பாவா? ஆமாண்ணே, அப்பா குரல். அப்பா எனக்கு புள்ள வந்ததானடா. இப்ப என்ன சொன்ன? என்ன சொல்லிட்டு போறான்? விக்கே, விக்கே, இவன் என்ன சொல்லிட்டு போறான்? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். அது இல்லைங்க அத்தை, நான் சும்மா தான் பண்ணேன். அது அப்படி ஆயி போச்சுடே. அது ஒரு இடத்துல அதிர்ஷ்டம் தானே. ஐயோ அத்தை, சிரிக்காதீங்க அத்தை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல என்ன இருக்குது? நீ விளையாட்டா பண்ண, அது சீரியஸா முடிஞ்சிருக்கு. நல்ல விஷயம் தானே. விடு விடு. அம்மா, எப்ப டியூட்டி முடிஞ்சு வந்த? 3 மணிக்கே வந்துட்டேமா. அப்ப இப்ப எங்க போயிருந்த? டேனியோட விளையாட போயிருந்தேன். ஏன் சிரிப்பு? பொண்ணு விளையாட போனேன்னு சொன்னா யாருக்கு தானே சிரிப்பு வராதே? அதே கபடி தான் விளையாட போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாடிட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதான் வசிச்சிருக்கா. சரிம்மா, சாப்பாடு ரெடியா? பசிக்குது. நான் எடுத்துட்டு வரேன். இல்ல இருக்கடா. அம்மா, ஆனந்தி அண்ணி உள்ளதான் இருக்கா. போய் வாங்கி சாப்பிடு போ. அண்ணி, என்னடா டியூட்டி முடிஞ்சு 3 மணிக்கே வந்துட்டேன். இப்பதான் வீட்டுல வரேன். விளையாட போயிருந்தேன். ஏன்டா? அவன் டேனியலும் விக்ரமும் கபடி விளையாடுவான்னு கூப்பிட்டுனாங்க. போயிருந்தேன். அது தெரிய சொல்லுடா, விளையாட போனேன்னா. இதுக்கு அவ்வளவு சிரிப்பு? பள்ளிட முடிஞ்சு விளையாடிட்டு வந்தேன்னு சொன்னா சிரிப்பு வராம? சரி, எனக்கு பசிக்கு. அண்ணி, அண்ணிங்க சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்குங்க. தண்ணி கொத்து வா. இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. இல்ல, போனோம். ஒரு சின்ன கேஸ் விஷயமா வந்தேன். அதான் சரி வீட்டு பார்த்து போலான்னு வந்தேன். தோசை ஏதாவது சுட்டாரேன்னு சாப்பிட்டு போறீங்களா? வேண்டாம், மதியமா சாப்பிட்டு கேண்டீன்ல சாப்பிட்டு. வேண்டாம் அண்ணி, அவன் சாப்பிட்ட பரவாயில்ல, எனக்கு பசிக்குது. விளையாடுறதுக்கு போகணுடைய சாப்பிட்டுட்டு போன்னு சொன்னா சொல்லலையா? அப்ப பசிக்கல, இப்பதான் பசிக்குது. ஐயா நல்லா விளையாடிட்டு வந்திருக்காருல, பசிச்சிருக்கோம். சரி, 2 தோசை விட்டு கொடு. சரி, முட்டை தோசை என்ன இப்படி? சரி, ஒரு முட்டை தோசை, ஒரு எள்ளுப்பொடி தோசை, ஒரு பொடி தோசை, ஒரு ஆனியன் தோசை. ஏண்டா அவன் என்ன ஹோட்டலோட வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா? இல்லம்மா, அப்படின்னா கொஞ்சம் வயிறு நிறையும். உனக்கே அவ்வளவு சிரிப்பு வருது. இல்லம்மா, கேக்குறது எல்லாமே சின்ன பிள்ளை கேட்ட மாதிரியே இருக்குது. அதான் எங்களுக்கு கேட்டு பேச தெரியல. நீ புதுசா கேட்கல, அதான் உனக்கு அப்படி தெரியுது. ஆமா, செம்பலி நீங்க? அவங்க எல்லாம் துணி எடுக்க போயிருக்காங்க சின்ன பிள்ளைகளுக்கு. காசு? அதான் எங்க தான் கேட்டா, நான் தான் போட்டு விட்டேன். ஏன் இப்ப ஏன் கொண்டு தானே வாங்குவாங்க? இல்ல, உங்களுக்கு கால் பண்ணாங்க, நீங்க எடுக்கல. ஐயோ, எத்தனை மணிக்கு? அது காலையில 11:30 மணி இருக்கும். அந்த இரும்ப பார்த்து பேசிட்டு இருந்தது. அப்படியா? சரி, எனக்கு தோசை வேண்டாம், நான் அண்ணியை பார்த்துட்டு வரேன். எந்த கடைக்கு போனாங்க? இன்னத்துக்கு வந்திருப்பாங்களே. நான் காசு போட்டு விட்டுட்டேன்.
இல்ல அது வயக்காடு செலவு வச்சுக்க. எப்பவுமே என்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு போவாங்க. சரி விடுடா இப்ப என்ன? இல்ல அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. போன் அடிச்சு பார்த்திருப்பாங்க, நான் எடுக்கலன்னா எவ்வளவு நினைச்சிருப்பாங்க. நான் போய் கொண்டு கொடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள வந்து சாப்பிட வாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, உள்ள வா. சரி ஆனந்தி உள்ள வா. சரிங்க. போ, ஆண்டி தோசை சுட்டு தருவா, சாப்பிடு போ. என்ன அவ்வளவு சிரிப்பு வருது? இல்ல, விக்கி மாமா சொன்னாங்க, நான் புதுசா கேட்டனால எனக்கு சிரிப்பு வருதுன்னு. பழகிக்கிடுதேன். பரவாயில்ல இங்கெல்லாம் அப்படிதான் நடக்கும். நான் தோசை சுட்டு தரேன்னு சொன்னதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்படி இல்ல, எனக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. எங்க செம்பலி அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து ஆனந்தி அண்ணி தான். வேற யார் சமைச்சாலும் சாப்பிட்டு மாட்டேன். நல்லா இருக்குது. இல்ல பழகிட்டு. அது மட்டும் இல்ல, எனக்கு எத்தனை உள்ள போகுதுன்னே தெரியாது. இவங்க 2 மட்டும் தான் கணக்கு இல்லாம சுட்டு கொடுப்பாங்க. போதுமானு கேட்கவே மாட்டாங்க. மத்த யாரையாவது கேட்டோம்னா போதுமானு கேட்டு தோசை சுடுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாருமே அப்படிதான். போதும்னு சொல்ல மாட்டோம். சாப்பாடு போடுறவங்களும் போதுமானு கேட்கவும் மாட்டாங்க. அதுதான் நல்ல பழக்கம். சரி நான் சாப்பிட்டு வரேன். நீ சாப்பிட்டியா என்ன? இல்ல, நான் சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டேன். இப்போ அம்மா தான் பார்க்க வந்தேன். டூட்டி முடிஞ்சது, அதான் போற வழி தானேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். போற வழியா? 30 கிலோமீட்டர் உனக்கு போற வழி? அது 30 கிலோமீட்டர் உனக்கு போற வழியா? அது பார்க்கணும்னு தோணுச்சுதே. யார? அத்தை, அக்கா, எல்லாரையும். அப்ப என்ன பார்க்க வரல? இல்ல, உங்களை பார்க்க வரல. இல்ல இன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தேன். வந்திருந்தீங்களா? எப்போ? காலையில ஒரு 12 மணி இருக்கும். வந்திருந்தேன், நீங்க இல்ல. நீங்களா? கொன்னுடுவேன். அப்படியா? எங்க போயிருந்தேன்? 12-12:30 வந்திருந்தேன். நம்ம லோகநாதன் சாரை பாக்குறதுக்கு. உங்க டேபிள பார்த்தேன். உங்க டேபிள் காலியா இருந்தது. பாத்தீங்களா? நான் கூட நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்குது. எத்தனை மணிக்கு? ஏன் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களோ? அப்போ இல்ல கேட்டேன். சொல்ல மாட்டேன். ரைட்டு. அப்புறம் அப்புறம் எப்போ கிளம்புறீங்க? கொன்னுடுவேன். கிளம்ப வேண்டியதா? இல்ல விக்கி இப்போ டூட்டி கிளம்புவான். அதான் அவன் கொண்டு விட சொன்னா விட்டுருவானே. அதான் கிளம்புறேன். நான் கபடி விளையாட போனோம். பசிச்சது, அதான் ஓடி வந்தேன். இப்ப எதுக்கு சிரிச்ச? இல்ல, ஒண்ணு இல்ல. விக்கிடா என்னடா போகும்போது கையிலேயே கூட்டு போயிருந்தேன். சரிடா. சரி நான் சாப்பிட்டுட்டு விளையாட போறேன். நீ அண்ணன் கூட போயிருந்தேன். விளையாட போதா? கலெக்டரா எப்படி சொல்றது பாரு. சாப்பிட்டுட்டு விளையாட போறேனா? என்னங்க? அது ஒண்ணு இல்ல. நீ மாசமா இருக்கும்போது உனக்கு வாமிட் ரொம்ப வந்தது இல்ல? ஆமா. அது வந்து என்னங்க? நாட்டு மந்தி நம்ம குடிச்சிய. அது என்னது? அது செம்பலி அக்கா தான் எனக்கு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு தெரியல. அதுல என்னெல்லாமோ சேர்த்திருப்பாங்க. ஏங்க திடீர்னு கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? 2 நாளா குழந்தை பத்திக்கு போறவங்கள பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சுதே? ஒண்ணு ஒன்றரை கேட்க முடியும், அதான் கேட்டேன். அதான் யாருக்கு? இல்ல எங்களோட டூட்டில போய் வேலை பார்க்கான். அந்த பையனோட ஒய்ஃபுக்கு அப்படித்தான் இருக்குதான். அதான் உங்க ஒய்ஃபுக்கு அப்படி இருந்துச்சு, என்ன மருந்து கொடுத்தீங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தான். அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். இப்ப போனா அவன் கேட்பான். அதான் இருங்க, செம்பலி அக்காக்கு போனை போட்டு என்ன கேக்குறேன். அக்கா தான் எனக்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மருந்து பேரை சொன்னா குடிக்க முடியாது. அதனால அக்கா சொல்லாம எனக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓ செம்பலி அக்காவா? சரி பரவாயில்ல. நான் அக்கா கேட்டுக்கிறேன். ஏதோ உங்க அம்மா வந்துட்டு போனாங்க. எதுக்கு? எப்ப போல வழக்கம் போலதான். அது எதுக்கு விடுங்க. சரி நீங்களும் ஒரு தோசை சாப்பிட்டு போங்களேன். கிஷோர் வேற தோசை சுட்டு கொடுப்பேன், வாங்களேன். ஏண்டா நீ அவங்க சுட்டு கொடு, நான் கிளம்புறேன். கையில் வேற கிளம்புனா நான் கூட்டிட்டு கிளம்புறேன். பார்த்து கூட்டு போங்க. அந்த ஆள 120ல போவீங்களே, அப்படி அழைச்சிட்டு கூட்டு போவாதீங்க. சரிம்மா. சரிம்மா. சரி அன்பா பாசமா சொல்லி அனுப்பணும். எனக்கு ஒன்றும் குறைச்சது இல்ல, போங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்ட? அன்பா பாசமா என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். கட்டிச்சு வச்சுக்கலாம், போங்க. கட்டிட்டா போச்சுதே. வேண்டாம், கிஷோர் தோசைக்கா காத்துட்டு இருக்கான், விடுங்க. இனி விட்டுவாங்க பாரு. கட்டிப்பேன்னு சொல்லல, கடிடி. கடிடி. கோவத்துல இருக்கேன், மரியாதை இறக்கி விட்டுருங்க. நான் இன்னைக்கு கோத்தை கோச்சிட்டு தான் போவேன். என்ன சினிக்கிட்டு இருக்கீங்க? விட்டுங்க, கதை திறந்து கிடக்கு. இங்க யாரு வளர்க்குறான்? கொன்னுடுவேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு மணி நேரம் ஆகும். எப்பா தூங்க மாட்டே. கொன்னுடுவேன், என்னை இறக்கி விடுங்க. முடியாது.
கிஷோர் காத்துட்டு இருக்கான், விட்டுருங்க. அவன் சுட்டு திம்மாண்டி ப்ளீஸ். ஐயா நீ பசிக்குது எனக்கு. அப்ப இவ ஒருத்த. சரி வா. ஏண்டா உனக்கு அறிவே இல்ல? ஒருத்த பசியோட இருக்கா, உனக்கு ரொமான்ஸ் கேக்குறாங்க. டூட்டிக்கு நீ கிளம்பல போனோம். ஏண்டா மனசு கோல பசியில இருக்காங்க பாரு. பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன் கேம. அதை போய் மீதி முடிக்கணும். இன்னும் 4 ரவுண்ட் தான் போண்டி இருக்குது. விக்ரமே இந்த தோக்கடிச்சு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நான் தான் ஜெயிப்பேன். இன்னும் 2 டீமோட வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஆமா மாப்பிள்ள எந்த டீமு? நானும் டேனியும் ஒரு டீம் ஆயிட்டோம். விக்ரமே எது டீமுக்கு போயிட்டான். ஏன்டா அவர் அங்க தள்ளுனீங்க? அந்த டீமுக்காரன் தான் எடுத்துட்டான். ஆனாலும் அந்த டீமுக்கு போனேன் விக்ரம் எனக்கு ரொம்ப தான் சேட்டை. என்ன தோக்கடிக்காம விட மாட்டானா. நீ பசிக்குன்னு ஓடி வந்துட்ட. கிறக்கமாயி போச்சுது, அதான் ஓடி வந்தேன். டேய் அது நம்ம எம்எல்ஏ கிரவுண்டு. அவன் ஏற்கனவே கேஸ் போட்டுக்கான் அந்த கிரவுண்ட்ல விளையாடாதீங்கன்னு. திரும்ப திரும்ப உள்ள போவாத சொல்லிட்டேன். ஊர்ல மட்ட பையனெல்லாம் அங்கதான் விளையாண்டுட்டு இருக்கான். இவன் கேஸ் போட்டோன்னா டேய் அந்த எம்எல்ஏ கொஞ்சம் வில்லங்க பிடிச்சவரு. உன் மேல கடுப்புல ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்காரு. வேற பிரச்சனை எடுத்துட்டு நடக்காத. வேற கிரவுண்ட மாத்துங்கடா. அண்ணே அந்த கிரவுண்ட் தானே வசதியா இருக்குது. எல்லா பையனும் அங்க வரைக்கும் வசதியா இருக்குது. பாத்துக்கிடுங்க. அவன் ஏற்கனவே கேஸ் கொடுத்துருக்கான், பாத்துக்கிடுங்க. என்கிட்ட வரும், நான் பாத்துக்கிடுறேன். சரி வா. வந்துட்டேன். போ அதை எங்க மண்ணடி போட்டுட்டிய அங்க போய் கொட்டிக்க போ. இவன் எனக்கு தோச்சு விடாம ரொமான்ஸ் பண்ணுவாராம். நாங்க பட்டினியா இருக்கணும். போடா ஒண்ணு அண்ணி. சேட்டை பாரு. தேவிக்கே தேவிக்கே. அவனு இப்பதானே வந்தான். இல்லம்மா இப்ப அவனை ஸ்டேஷன் அனுப்பிட்டு நான் கொஞ்சம் வீட்டுல இருந்துட்டு போகணும். நைட் ஷிஃப்ட்மா ஒரு தூங்கி எரிஞ்சு போனா தான் நைட் நிக்க முடியும். அதான் நைட் ஒரு 8 மணி வரைக்கும் நில்லு. 8 மணிக்கு வந்துக்கிறோம் வா. அதுக்கு என்ன பரவாயில்ல நினைக்க. கொஞ்சம் தூங்கி எரிஞ்சிட்டு வரேன். இல்ல நீ மெதுவாவே வா, நான் பாத்துக்கிறேன். சரி ஏமா ஆனந்தி. கிஷோருக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு இருந்தா பாத்துக்க. அப்படியே அவன் வந்துட்டானுங்க. 3 மணிக்கே வந்துட்டான். வா கையிலே. கிளம்பிட்டேன். விக்கி கிளம்புறான்ல, அவன் கூட கிளம்பிடுறேன். டேய் அந்த மேல் படத்துக்கு போற. அந்த கீழ்பாத்துல தான் நிறைய ஆட்டோ வரும். அங்க ஏத்தி விட்டுரு. இல்ல எதுக்கு அவ்வளவு தூரம்? நான் இங்க விட்டாலே போயிடுவேன். பரவாயில்ல. வேண்டாம் டேய் போற வழி தானே கூட 5 கிலோமீட்டர் போ. சரி நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே நான் விளாண்டுட்டு வரேன். டேய் நில்லு. அண்ணே என் டீமு நான் சாப்பிட்டுதான் வந்தேன். இப்போ நான் இல்லைன்னா அவ்வளவுதான் எனக்கு கேவலப்படுத்திடுவாங்க. நான் வரேன். அந்த தெற்கு தோட்டல தான் விளையாண்டுட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆமா அதுதான் சொன்னேன். அது இந்த எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்காரு. எதுக்குடா வம்பு? அன்னைக்கு அந்த கிரௌண்ட் கொண்டு போகணும்னு சொன்னா இல்லையா? விக்ரமும் டானி எல்லாம் விளையாண்டுட்டு ஹாப்பியா தான் நிக்கிறா. ஆமாண்ணே எல்லாம் ஒரே டீம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க போலுக்கு. உடனே போ சொட்டு என்ன நினைக்கிறேன். அது அதுக்குதான் டூட்டி எல்லாம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துருந்தா. இவன் கொஞ்ச நாளாவே 3 மணிக்கு தான் வாரான் பாத்துக்க. நாடு தவிர டூட்டி முடிச்சுட்டு வர. இல்ல இரு போ கிரௌண்ட் தானே போதா போ. இல்லண்ணே இன்னைக்கு ஒரு நாளும் ஓ அந்த எம்எல்ஏ வந்து போன் பண்ணு. சரிண்ணே. என்ன நீ காட்டு குடிக்காம போற? லாட போறதுக்கு போஸ்டர் ஆர்டிஸ்ட்ல வந்து போட்டு கொடுமா. இல்ல மாமா தோசை சாப்பிட்டா அதான். காஃபி வண்டி கூட அவனுக்கு. இந்தா அங்கே சொன்னேன்ல குடிச்சிட்டு போனேன். அவன் தான் விளையாட்டுக்குள்ள இருக்கானே. சரி இந்தா. மாமா உங்களுக்கு? எனக்கு வேண்டாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். நைட் இவ்வளவு வேலை பாத்துருக்கால. சரியா நீ போய் தூங்க போ. விக்கி கையில பாத்து கூட்டு போ. சரிங்க. கையிலே 120ல போவாங்க, எனக்கு போன போட்டு சொல்லிருன்னு. சரி நான் ஒன்னும் 120 எல்லாம் போக மாட்டேன். என்ன போவீங்க எனக்கு தெரியும். கையிலே 80க்கு மேல போயிட்டு இருக்கும்போது எனக்கு கால் பண்ணிடணும்னு. அது சரிதான். அவ சத்தம் போடுறது சரிதான். நீ எப்பவும் அப்படிதான் போறேன்னு எங்க காதுக்கு வருது. நல்ல சத்தம் போடுங்க. இல்லம்மா நான் 70லே போறேன் போதுமா? வேண்டா பைக் உனக்கு 70 கம்மியாடா. அவன் ஏதோ அசால்ட்டு சொல்ல பண்ண 70ல போறேன்னு. 50 60ல மட்டும் போ. சரிங்கண்ணா. மாமனே மூஞ்சி போய் பேத்துருவேன். வெக்கமாவே இல்ல. நீ மாமான்னு கூப்பிடக்கூடாது அவனே சொல்றான். கிட்டே நான் என் புருஷனை தான் கூப்பிடுறேன். நீங்க ஏன் தலையிடுறீங்க? புருஷன் சொன்ன மூஞ்சி முறை பேத்துருவேன். உனக்கு என் அண்ணன் புருஷனடி சத்தியம் சொல்றேன். போட்டு தள்ளிடுற மத்துக்க. மரியாதை நீனா போயிட்டா உனக்கு நல்லது. மாமா மாமா நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிரயாசித்தம். நீ செஞ்ச பாவத்துக்கு பிரயாசித்தமே கிடையாது. நீயா போயிட்டா உனக்கு நல்லது. எதுக்கு அதிரா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு பிரயாசித்தம் உங்ககிட்ட எல்லாம் இருந்து வாங்கின சொத்தை நாய்க்கு போட்டதா நினைச்சுக்கிடுவோம். கிளம்பு. எங்க சொத்தை நாங்க வித்துட்டோம். வித்ததை திரும்ப வாங்க மாட்டோம். புது சொத்து தான் நாங்க வாங்குவோம். போனஸை வாங்க மாட்டோம். கிளம்பு. உங்ககிட்ட இருந்து வாங்கின சொத்தை உங்ககிட்டே கொடுக்கலான்னு வந்திருக்கேன். இது உங்க சொத்து தான், வாங்கிக்கோங்க. நீலாம் சோத்த திங்க வேற ஏதாவது திங்க அடினா. எங்க சொத்தை நாங்க வித்துட்டோம். இனி புதுசா சொத்து வாங்கணுமே தவிர உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டோம். கோபப்படாதீங்க. என்னடி கோபப்படாதீங்க? அவ பண்றதெல்லாம் பார்த்துதானே இருக்க. விடுங்க, அவ என்ன பண்ணாலும் அவ பாவம் அவளை விட்டு போறது இல்ல. வயதுக்கு நம்ம கத்திக்கிட்டு கிடக்குதே. இப்படி பேசுறாங்க. புருஷ முன்னாடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாங்க விடுங்க. ப்ளீஸ் உங்ககிட்ட இருந்து வாங்கின பத்திரம் இந்தாங்க. அத கிழிச்சு போட்டுறேன். ஆதிரா
எங்களுக்கு தேவையில்லை. நாங்க இழந்தது இழந்ததாவே இருக்கட்டும். மரியாதை எங்க கொண்டுட்டு போ. செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தம். நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயசித்தமே கிடையாது. அதை நீ ஈடு பண்ணவே முடியாது. நீ கிளம்பு. நான் செஞ்ச பாவம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. தனியா இருந்தா பைத்தியம் பிடிக்குது. ப்ளீஸ் இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமா? என்னது, இந்த வீட்டுல ஓரமா இருந்துட்டு போறியா? ப்ளீஸ், தனியா இருந்தா பைத்தியம் பிடிக்குது. எங்க அம்மாவையும் கொண்டுட்டீங்க. எனக்கு இப்ப யாருமே இல்ல. இங்க பாருடா, உங்க அம்மாவை யாரும் சாகடிக்கல. உங்க அம்மாவை தான் செத்தாங்க. நீ வாய மூடு. உன்கிட்ட யாரும் பேசல. உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? நாங்க எங்களுக்குள்ள பேசுவோம். உனக்கு என்ன? எப்படி? இல்ல மாமா. அவளுக்கு உரிமை இல்லையா? அவளுக்கு எல்லா உரிமை இந்த வீட்டுல இருக்குது. அவளுக்கு இருக்குது, உனக்கு தான் இல்ல. அவளுக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? உனக்கு என்ன? நீங்க கிஷோர் மாமா வாழ்க்கை நாசம் பண்ண பாக்குறீங்க. கிஷோர் மாமாக்கு கையில ஒரு துளி கூட பிடிக்காது. நீ சொல்றது எங்களுக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கியா? அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எங்க கிஷோர் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவருக்கு கல்யாணம் பண்ண பாக்குறீங்க, அப்படிதானே? பாப்பா ரொம்ப அக்கறமா. ஆமா, அவருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். இதெல்லாம் அநியாயம், தப்பு. அட்டேங்கப்பா, ஆடு நடிந்து ஓனாய் கவலைப்பட்டுச்சான். மாமா, உங்களுக்கு அநியாயம் நடக்குது. உங்களுக்கு கையில ஒரு துளி கூட பிடிக்காது. அவ நடத்த, அவ பேச்சு எதுவுமே உங்களுக்கு பிடிக்காது. சொல்ல போனா உங்களுக்கு கையில மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்கவே பிடிக்காது. கையில ரொம்ப மெச்சூர்டு, பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்கிடுவா. அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கதா பிடிக்கும். உங்களுக்கு கையில பிடிக்காது. எல்லாரும் உங்களை ஏமாத்த பாக்குறாங்க மாமா. ப்ளீஸ் மாமா. தேவிக்கு, அந்த பெல்ட் எடு. ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளுங்களேன். மரியாதையா ரெண்டு எடுங்க, போயிருங்க. மன்னிச்சிருங்க மாமா. உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இந்த வீட்ல ஒரு மூலையிலேயாவது இருக்கலாம்னு நினைச்சேன். நீங்க பெர்மிஷன் கொடுக்கற மாதிரி தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. நாங்க கோர்ட் மூலமா தான் வந்திருக்கோம். இன்னும் தீர்ப்பு வரதுக்கு 3 மாசம் இருக்குது. தீர்ப்பு யாருக்கு சாதகமா வேணாலும் வரலாம். ஏன் எங்களுக்கு சாதகமா கூட வரலாம். அது வரைக்கும் பொண்ணுத்திர மாமா கூட தான் இருக்கணும்னு இப்ப தீர்ப்பு வந்திருக்குது. அதனால அக்கா உங்க கூட தான் இருக்க போறா. இது எங்க போய் முடிய போகுது தெரியல. இவ இங்க இருந்தானா பாத்துக்கலாம். விடு. எங்க வீட்டால என்ன யோசிக்காவ? என்ன பண்ண? 3 மாசம். சரி, பாத்துக்கலாம். என்ன? ஒண்ணுல கையல், வா நம்ம போலாம். சரி. கோர்ட் ஆர்டர். நான் உங்க கூட தான் இருக்கணுமா? போயிட்டு வரேன். அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. அது கையல், வா போலாம். பார்த்து கூட்டிட்டு போங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. சாரி மாமா. அடச்சி பாடி. என் லக்கேஜை பொறுத்து தூக்கிட்டு வந்துடுறேன். பரவாயில்லக்கா, நான் தூக்கிட்டு வரேன். எப்படியாவது மாமா கூட சேர்ந்து வாழ்ந்துருக்கா. அவர் கூட இருக்க போறேன்ல. நமக்கு வெறும் 3 மாசம் தான் டைம்க்கா. இதையும் விட்டுட்டா நீ நினைச்சாலும் பொண்ணு தர மாமா கூட வாழ முடியாது. இந்த 3 மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள மாமா வாரிசு உன் வயிற்ற சுமந்துறேன். வேண்டிக்கொடி. மாமா வாரிசு கட்டாயம் உனக்கு கிடைக்குக்கா. மாமா உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிடுவாரு. சரி அக்கா, நமக்கு வெறும் 3 மாசம் தான் டைம். பாத்துக்க. அப்புறம் நினைச்சாலும் இல்ல, எப்படியாவது நான் மாமா மனசை இடம் பிடிச்சிருவேன். மாமா மனசை இடம் மட்டும் இல்ல, அவர் வாரிசை நான் சுமப்பேன். கிஷோர், அண்ணே, நீதான் வேணும்னே கூச்சப்படாம வெக்கப்படாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறா. உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு எங்க யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு எப்படியாவது உன் மனசை இடம் பிடிக்கும் நினைக்குதா, இல்லனா இந்த குடும்பத்துல இடம் பிடிச்சா போதும் நினைக்குதான்னு தெரியல. ஆனா ஒட்டுமொத்தத்துல கையில் ரொம்ப நல்ல பொண்ணு. அன்பு, பாசம், அரவணைப்பு எதுவுமே கிடைக்காத பொண்ணு. இந்த குடும்பத்துல ஒரு வார்த்தையாவது எந்திர மாட்டோமான்னு ஏங்கி வருதே. அதுக்கு ஒரு வழியாதான் ஒன்னு தேர்ந்தெடுத்தா. வாழ்க்கை இழந்த உனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அதே நேரத்துல நமக்கும் ஒரு குடும்பம் கிடைக்கும்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. இது சராசரியா எந்த பொண்ணு நினைக்கிறதா. இதுல எந்த சுயநலமும் இல்ல. இப்ப வேணா அவளுக்கு உன் மேல உண்மையான காதல் வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா நிச்சயம் உன் மேல ஒரு மதிப்பு மரியாதை அந்த பொண்ணுக்கு ரொம்ப இருக்குதே. இது எந்த பொண்ணு எதிர்பார்க்கதா? உலகத்துல பிறந்த எந்த ஒரு பொண்ணுமே எதிர்பார்க்கறது இதுதான். நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல மாமனாரு மாமியாரு, நல்ல குடும்பம். இதுதான் உண்மையான உறவுகளை எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லையே. இந்த ராணி உங்களை ஏமாத்தினவா. அவ அந்த பொண்ணு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை அவ மனசுக்காகவாதே அம்மா எனக்கு பிடிக்குன்னு சொல்லிருக்கலாமே. இல்ல அண்ணே, என்னால சொல்ல முடியல. ஏன்? என்னால முழுசா ஏத்துக்க முடியல. சரி, ஒரு பேருக்காவது சொல்லிருக்கலாமே. சொல்லி அது அந்த பொண்ணு உண்மை நம்பி மறுபடியும் இவளையும் ஏமாத்ததுக்கு எனக்கு தோணல. ஆனா கையிலே அவன் மேல ஒரு பாசம் இருக்குது, அவன் மேல ஒரு மரியாதை இருக்குது. நல்ல பொண்ணு, மரியாதை இருக்குது. ஆனா எனக்கு காதல் வரல. ஏமாத்ததுக்கு தோணல. நீ
ஏய், இப்படி சொல்லிட்டு போறான். பாவம் அந்த பொண்ணு. வருவேன்டே, சீக்கிரம் உன்னை கூப்பிட்டு போக்கு வர்றேன். ஏதோ என் உள்ளுணர்வே உன்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கே. என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கே என்ன? சரி இரு, ஒரு மணி நேரத்துல உன்னை பார்க்க வரேன். பார்க்க வரட்டா? என்னடி? என்ன என்னடி தெரியுதா? என்ன பார்க்கணும் உனக்கு தோணல? வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். இரு உனக்கு பாப்போம், கால் பண்ணி பாப்போம். இருக்கிற பாரு பொம்மை மாதிரி. பொம்மை பொம்மை இந்த கண்ணி அடி கண்ணி கண்ணழகி. என்ன பாருடி, என்ன பாரு, என்ன பாரு. இன்னொருத்தன் ஒரே மனத்துல உன்னை தேடி அப்படி பறந்து வரப்பேன். பார்த்துட்டே நெத்தியில பொட்டு வச்சுட்டேன்டி. எல்லா உரிமையும் இருக்குல்ல. இன்னைக்கு விட்டு எப்படி திருவிழா தண்டி நமக்கு தீபாவளி கொண்டாடிட வேண்டியதான். நெக்ஸ்ட் இயர் நம்ம கையில குவா குவா குவா. அழகு போல இருக்கிறத பாரு, அழகு போல பொம்மை அழகி. உண்மையிலதான் என்ன கொள்ள அடிச்ச கொள்ளை தேவதைதான். முதல் பார்வையிலே என்ன முழுசாக்கிரம் பண்ணல. இருடி, இன்னைக்கு நமக்கு தீபாவளி தான். இரு, கிளம்பி வந்துட்டு இருக்கேன். உனக்கும் எனக்கும் விட்டிய விட்டிய தீபாவளி. இன்னைக்கு இருடி, நீ என்னதான் தடுத்தாலும் சரி திட்ட மாட்டான் இந்த பொண்ணு தர. விடிய விடிய உனக்கும் எனக்கும் இருக்கு.